காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் தொடர்ந்து முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து விரைவில் மனம் திறந்து பேசுகிறேன் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், தேர்தல் முடிந்தவுடன் நான் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை என கூறினேன். அதேபோல விரைவில் காங்கிரஸ் எம்பிக்கள் குறித்து மனம் திறப்பேன் என கூறியது தற்போது காங்கிரஸ் கட்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் குமரி வந்த அந்த அதிருப்தி இப்போது வெளிப்படையாக வெடித்திருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகை பதவியில் நீடிப்பாரா, டெல்லி மேலிடம் அதிரடி முடிவு எடுக்குமா என்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருந்தாலும் செல்வ பெருந்தகை பல்வேறு விவகாரங்களில் திமுகவுடன் இணக்கமான நிலைப்பாட்டை எடுத்து வருவதாக கட்சிக்குள்ளேயே ஒரு தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. விஜய் அரசை விமர்சித்த செல்வ பெருந்தகை திமுக மீது அதே அளவிலான தாக்குதலை நடத்தவில்லை என்றும், எதிர்க்கட்சி அரசியலை விட தனிப்பட்ட அரசியல் கணக்குகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கிறார் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் செல்வ பெருந்தகை கூறியுள்ளது, அவர் திமுகவில் இணையக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக அரசை விஜய் விமர்சிக்கவில்லை என்றால் திமுகவின் பி டீம் என முத்திரை குத்தி விடுவார்கள் என்பதால் தமிழக வெற்றிக் கழக அரசு திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட தாக்குதலை கொடுத்து வருகிறார்கள். இது திமுகவுக்கு பெரும் கடுப்பை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ், திருமா கட்சிகளில் உள்ள திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள எம்எல்ஏக்கள், முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன் தொடக்கம்தான் செல்வ பெருந்தகையாகும். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகளுடன் திமுக பேச தொடங்கிவிட்டது. விசிகாவை பொறுத்தவரை ஆளுநர் ஷாநவாஸிடம் துணை கட்சி தொடங்குங்கள் என யோசனையும் தட்டிவிட்டு இருக்கிறதாம் திமுக. அது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவின் தயவு காங்கிரசுக்கு தேவை. ஆனால் துரோகம் செய்த காங்கிரசுடன் இனி எந்த நிலையிலும் கூட்டணியோ ஆதரவோ இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது திமுக. இது தேசிய காங்கிரசுக்கு பெரும் இடியாக அமைந்துள்ளது. மேலும் விரைவில் காங்கிரஸ் கட்சி, விசிக போன்ற கட்சிகள் தமிழகத்தில் பல துண்டுகளாக உடையும் என அறிவாலய வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.